இன்னைக்கு நம்ம 2020ல போன வருஷம் ரிலீஸ் ஆன தி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான படத்தை பார்க்க போறோம். படம் முழுக்க ரொம்ப மிஸ்டீரியஸா போகும். ஆனா படத்துடைய கிளைமேக்ஸ் சும்மா தாறுமாறா இருக்கும். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஆஸ்திரேலியால இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த இடமே பயங்கரமான ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கு. அப்படியே பயங்கரமா வறண்டு போன நிலமா காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை செமையா கத்திக்கிட்டே இருக்கு. யாரு பார்த்து அந்த குழந்தைய தூக்குங்களாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறப்ப அந்த குழந்தையோடைய அம்மா அந்த வீட்டு வாசல்ல அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சிட்டி சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர். இப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல லூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னுடைய மனைவியும் பையனையும் கொலை பண்ணிட்டு தானும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய கையில ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல நீயும் போய் சொல்லியிருக்க, லூக்கும் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒழுங்கா கிளம்பி லூக்குடைய ஃபியூனரலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த லெட்டரை யார் அமைச்சிருக்காங்க அப்படின்லாம் தெரியல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி அந்த கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஃபியூனரல்லையுமே கலந்துக்கிட்டாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தை பயங்கரமா அழுதுட்டே இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த குழந்தை வந்துட்டு அந்த லூக்கோடைய குழந்தை தான் போல. குழந்தையா இருக்கிறதுனால அவன் கொலை பண்ண மனசு வராம விட்டு போயிட்டான் போல. இப்போ இந்த குழந்தைய லூக்கோடைய அம்மா தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபியூனரல்ல நிறைய போட்டோஸ்லாம் காமிக்கிட்டாங்க. அந்த ஃபேமிலி போட்டோஸ்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி காமிச்சிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல 4 பேர் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னமோ தோண ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்காரன் தான் போல. நம்ம ஹீரோவும் லூக்கும் வந்துட்டு பயங்கரமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த 4 பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேங். லூக் வந்துட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த குட்டமுடிக்காரிக்கு இப்பதான் வந்துட்டு ரூட் விட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லி. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியூனரல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தா இங்க லூக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா லூக்கா கல்யாணம் பண்ணிக்கல போல, வேற எவனையும் கல்யாணம் பண்ணிருக்கா. அவனுமே வந்துட்டு விட்டு ஓடி போயிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. லூக்கோடைய பையனும் என்னுடைய பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தானுங்க. இப்போ நான் என் பையன்கிட்ட போயிட்டு என்ன விஷயம் சொல்ல போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல நம்ம ஹீரோ இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. இந்த பொண்ணு புலம்பிட்டே இருக்காரு. போனே ஒரு போனாச்சு பண்ணியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாலுக்கு கூப்பிட்டு போனா அங்க லூக்கோடைய அம்மா அப்பா வந்தவங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆமாமா அவன் பையன் ரொம்பவும் நல்ல பையனாச்சு, அதான் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தவங்க பேசுவான் பாருங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டு இருந்தாரு பாத்தீங்களா. அந்த பொண்ணு வந்துட்டு தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டா போல. அவங்க அப்பா அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு வராரு. நம்ம ஹீரோ இந்த விஷயத்த பார்த்து செமையா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரியல் டைம்ல நம்ம ஹீரோ அந்த ஆத்து கிட்ட போயிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆத்துல தண்ணியே இல்ல, ஆறே பயங்கரமா காஞ்சி போய் கிடக்குது. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி லூக்கோடைய அம்மா அப்பாவை போயிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு ஆதரா பேசிக்கிட்டே இருக்கும்போது லூக்கோடைய அப்பா என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா இந்த விஷயம்லாம் என் பையன் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு, அந்த விஷயத்த நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ரீசன்ட் டைம்ல தான் ஒரு பயங்கரமான கேஸை கண்டுபிடிச்சு செமையா பாப்புலரா இருப்பாரு. நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருப்பாரு. இந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இவங்க வந்துட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. நான் கண்டிப்பா பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், ஆனா என்னால அபிஷியலா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்புவாரு பாருங்க. லூக்கோடைய அப்பா பின்னாடியே வந்துட்டு எல்லி இறந்து போன அன்னைக்கு நீ லூக் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் லூக்கும் சேர்ந்துட்டு போய் சொல்றீங்க அப்படின்றப்ப இல்ல நாங்க 2 பேரும் அன்னைக்கு ஒன்னாதான் இருந்தோம், நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு முயலை வேட்டையாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றப்ப இவரு நம்புற மாதிரியே இல்ல. எல்லி இறந்து போனதுக்கு பின்னாடி கூட என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ தான் வந்துட்டு எல்லியை கொலை பண்ண அப்படின்னா லூக் தான் வந்துட்டு என்னுடைய குடும்பத்தை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லியை வந்துட்டு லூக் தான் வந்துட்டு தண்ணிக்குள்ள அழுத்தி பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு செமையா மூச்சு அடைக்குது. இந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சு பயங்கரமா திட்டி விட்டு இந்த பொண்ணு மேல போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரியல் டைம்ல நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் புக் பண்றாரு. அந்த ஹோட்டல்ல எல்லியோடைய அண்ணனும் அப்பாவும் இருப்பாங்க. அந்த அண்ணன்காரன் நம்ம ஹீரோ கிட்ட செமையா ஃபைட் பண்றான். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், என் தங்கச்சி அநியாயமா கொலை பண்ணிட்டு நீ வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்ட, இப்ப எதுல திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா திட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு பாட்டு மேல கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ படுத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு வெளியே யாரும் வந்துட்டு பயங்கரமா கதவு தட்டுறாங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போனா அங்க எல்லியோடைய அண்ணன் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து செமையா பிரச்சனை பண்ணி செமையா கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு லூக்கோடைய கேஸை இப்போ ஒரு போலீஸ் விசாரிச்சிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அவர்கிட்ட போயிட்டு நான் லூக்கோடைய வீட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இங்கதான் வந்துட்டு வைஃப் இறந்து போய் கிடந்தாங்க,
இங்கதான் வந்துட்டு மகன் இறந்து போய் கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே சுத்தி காமிட்டப்ப நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி லூக்குடைய வைஃப் வேலை செஞ்சு அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹெச்எம் கிட்ட வைஃபை பத்தி விசாரிக்கிறப்ப அவங்க தான் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா கணக்கு வழக்குலையுமே பார்த்துப்பாங்க, ரொம்பவும் நல்லவங்க தான். அவங்க அடிக்கடிக்கு ஏதாவது கணக்கு வழக்குல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நான் அடிக்கடிக்கு சொல்லி கொடுப்பேன், எல்லாமே சரியாயிடும். அவங்களுக்கு வந்துட்டு லூக்க நினைச்சு மட்டும்தான் கவலை அப்படின்னு சொல்றப்ப எதை நினைச்சு அவங்க கவலைப்பட்டாங்க, எதுக்கு லூக்க நினைச்சு கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்எம் சொல்றாரு. நம்ம ஹீரோ பேசி முடிச்சுட்டு வெளியே வரப்ப அங்க லூக்குடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அந்த பொண்ணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. இவங்க அப்படியே பழைய விஷயங்கள்லாம் அப்படியே பேசிட்டே போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு பழைய விஷயங்கள் அப்படியே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு லூக்கு எல்லிய தண்ணிக்குள்ள பிடிச்சி முக்கி விளையாடுனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு திடீர்னு மேல வந்துட்டு பாத்தீங்களா, மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப பக்கத்துல இருக்க ஒரு பாறை இடுக்குள்ள அந்த பிரேஸ்லெட் விழுந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ உடனே போயிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கொண்டுட்டு வந்துட்டு இந்த பொண்ணுடைய கையில மாட்டி விட்டுறான். அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ இங்க இருந்து அந்த போலீஸை பார்க்க போறாரு. அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அன்னைக்கு லூக்கோடைய வீட்டுல இருக்க ஸ்டோர் ரூம்ல என்ன விஷயம் தேடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறப்ப இந்த போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு சில புல்லட்ஸ் உடைய அந்த ஷீல்ட் எல்லாம் கொண்டுட்டு வராரு. லூக் யூஸ் பண்ண துப்பாக்கில வந்துட்டு இது போல புல்லட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த புல்லட்டை அவனுடைய வீட்லயோ இல்ல ஸ்டோர் ரூம்லயோ நல்லா பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம லூக் வந்துட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி குழந்தைங்களாம் சுட்டு தள்ளிட்டு அவன் இங்க இருந்து அவனுடைய நிலத்துக்கே போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க போயிட்டு சூசைட் பண்ணிட்டு சாகணும். அது மட்டும் இல்லாம அவன் சாகுறப்ப அந்த நிலம் அவனுக்கே சொந்தமான நிலமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா இந்த நிலத்தை வேற ஒருத்தனுக்கு வித்துட்டாங்க. அவன் லூக்கோடைய லேண்ட் மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த இன்னும் 2 லேண்டையுமே சேர்த்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு லூக் இறந்து போன அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. கடைசியா வந்துட்டு லூக்கும் அவனும் சேர்ந்துட்டு தான் முயலை வேட்டையாட போயிருக்காங்க. ஏதோ அன்னைக்கு 2 முயல் மட்டும்தான் வேட்டையாடினாங்களா. அதுக்கப்புறம் லூக் செம்மையா கோவப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மனைவியும் குழந்தையும் சுட்டு சாகடிச்சுட்டு அவன் இந்த நிலத்துக்கே வந்துட்டு சுட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அவன் அவனுடைய பாட்டி கூட தான் தங்கியிருக்கான். என்னுடைய லேண்டுக்கு எக்கச்சக்கமான முயல் வந்துட்டு செமையா நாசம் பண்ணிட்டு போதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு லூக்கோடைய ஹெல்ப்பை கேட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நான் அவனுடைய கன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய கன்னை கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு நீ என்ன மாதிரியான புல்லட்ஸ்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ரெட் ஷெல்லு ப்ளூ ஷெல்லு எது சீப்பா கிடைக்குதோ எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றப்ப நம்ம ஹீரோக்கு இவன் மேல சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. சரி நீ எனக்கு லூக்க கடைசியா பாக்குறப்ப அவன் எப்படி பிஹேவ் பண்ணா, கோவமா இருந்தானா நார்மலா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவன் எதுக்குன்னே தெரியல தன்னுடைய பொண்டாட்டி மேல செம்மையா கோவத்துல இருந்தா, பொண்டாட்டியை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றான். ஆனா லூக்குக்கும் லூக்கோடைய பொண்டாட்டிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல லூக்கோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றா. 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க, பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லிக்கு என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவளுக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது, அந்த பொண்ணு அப்பாவை நினைச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருப்பா அப்படின்றப்ப லூக்கு என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அவனும் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்ப எல்லிக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனா லூக் இறந்து போறதுக்கு லூக் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போறதுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்றப்ப யாருக்கு தெரியும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. இந்த விஷயத்த எல்லியோடைய அண்ணன் பார்த்துட்டான். பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டு 2 பேருமே சேர்த்து வச்சு அசிங்கமா பேச ஆரம்பிக்கிட்டான். நம்ம ஹீரோ சண்டெல்லாம் போடல, ஆட போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படியே மாடி மேல போறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துடுவா. அந்த பொண்ணு டக்குன்னு என்ன விஷயம் யோசிச்சா அப்படின்னே தெரியல. சரி ஓகே நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ அடுத்த நாள் காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ லூக்கோடைய அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க ஊரை காலி பண்றதுக்காக எல்லா விஷயத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எக்கச்சக்கமான நிலம் இருக்கு, ஆனா வந்துட்டு மழை பெய்யல, அவங்களுக்கு வருமானமே கிடையாது. சரி ஓகே சிட்டி சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ லூக்கோடைய அம்மா கிட்ட போயிட்டு லேண்ட்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப லேண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன் அப்படின்றப்ப லூக்குடைய வைஃப் இறந்து போறதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸ் லைப்ரரியில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எதுவுமே ரிட்டர்ன் கொடுக்காமலே இறந்து போயிட்டாங்க இல்லையா. சரி ஓகே இந்த புக்ஸை நானே கொண்டுட்டு போயிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக்ஸ் எடுத்துட்டு லைப்ரரிக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த புக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்றப்ப ஒரு புக்குள்ள நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல வந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் இருக்கு. அதை தூக்கி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அதே போல அந்த புக்குக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு சின்ன துண்டு சீட்டு. அந்த சீட்டுக்கு பின்னாடி கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கிராண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லியோடைய அண்ணன். லூக்கோடைய வைஃப் எதுக்கு இந்த பையனுடைய பேரை எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போலீஸும் சேர்ந்துட்டு எல்லியோடைய அண்ணன் போயிட்டு பார்க்க போறாங்க. அவனை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து இவங்கிட்ட விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவன் செமையா கோபப்படுறான், இவங்களை கொலை பண்றதுக்கு என்கிட்ட எந்த ரீசனுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போன அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பார்ல இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட செமையா சரகு போட்டுருந்தேன் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ இவன் மேல எதுக்கு சந்தேகப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூக்கோடைய லேண்டுக்கு பக்கத்துல தான் இவனுடைய லேண்ட் இருக்கும். இப்போ புதுசா ஒருத்தன் நம்ம லூக்கோடைய லேண்டு பக்கத்துல இந்த லேண்ட்லாம் வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு போல, அந்த லேண்டையுமே இவன் வாங்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் லூக்கை கொலை பண்ணிட்டு அந்த லேண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேண்டையுமே ஈஸியா வளைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றப்ப நீ பயங்கரமா கதையை யோசிக்கிறியா, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லையா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நாங்க விசாரிச்சு பாக்குறோம், நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் ஏதாவது கட்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த போலீஸ் அவரு கண்டுபிடிச்சு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு பெருசா எந்த ஆதாரமும் கிடைக்கல. சரி லூக்கோடைய வண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சரி வாங்க நான் கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறான். இந்த வண்டியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூக் எல்லிய தண்ணிக்குள்ள பூச்சி அமுக்கிறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு லூக்கை சுத்தமா பிடிக்காமலே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமா ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பாருங்க வந்து கிளம்பி போவா பாருங்க. நம்ம ஹீரோக்கா தலகால் புரியல, அப்படியே செம சந்தோஷமா இருக்கு, அப்படியே பட்டாம்பூச்சியா பறகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம் இல்லையா, அங்க வந்து நான் தனியா மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட குத்துட்டு வராரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ள போறா. நம்ம ஹீரோ திரும்பி வரப்ப இந்த விஷயம் மொத்தத்தையுமே லூக் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோ பார்னு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போலீஸும் அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய காருக்கு மேல யாரோ கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே ரத்த கலரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் முழுக்கவே நம்ம ஹீரோ தான் எல்லியை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்தோன்னே ஹீரோக்கு செம காண்டாகுது. இது எல்லாத்துக்குமே எல்லியோட அண்ணன் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குள்ள போறப்ப இந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. இப்ப நீங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்றப்ப அங்க அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் வருவாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் தான் ஓட்டிட்டு வருவாரு. அந்த சைக்கிளை தூக்கி நம்ம ஹீரோ காருக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த ஹெச்எம் உடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த ஹெச்எம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு காரை கிளீன் பண்ணலாம் ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சோக கதை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எம் மெல்போர்ன்ல இருக்கிறப்ப ஒரு கொள்ளக்கார கூட்டம் வந்துட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ பயந்துட்டு அங்கிருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்தவர் தான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாராம். பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இந்த ஹெச்எம் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவருடைய பழைய வீட்டை பார்க்க போறாரு. அந்த வீட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பழைய பிளாஷ்பேக் வந்து ஞாபகத்துக்கு வருது. டே எத்தனை பிளாஷ்பேக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிறைய பிளாஷ்பேக் வரும். அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஊரை சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா சொல்றாரு, டே அந்த ஓடையில யாரோ இறந்து போய் கிடக்குறாங்களா, ஏதோ ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ அப்படியே பதறி போயிட்டு அங்க ஓடி போயிட்டு பார்த்தா எல்லியை அப்படியே அவங்க அப்பா அழுதுகிட்டே தூக்கிட்டு வராரு. இந்த விஷயத்தை அப்படியே மறுபடியும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டே இருக்கும்போது லூக் வந்துட்டு ஜன்னல் வழியா எகிரி வச்சு உள்ளுக்குள்ள வரான். நீ எல்லி கிட்ட எழுதி கொடுத்த லெட்டரை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ தான் கொலைக்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றப்ப இல்லடா மச்சான், சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை, நான் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எல்லியை பார்க்கவே போல அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்துட்டு முயலை வேட்டையாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த கேஸ்ல எந்த லீடுமே கிடைக்கல, மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. மறுபடியும் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரெக்கார்ட்ல ஒரு காரை நம்ம ஹீரோ பாக்குறாரு. லூக்கோடைய லேண்டை ஒருத்தன் வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த காரை ஓட்டிக்கிட்டு போறான். லூக் இறந்து போன டைம்ல நான் என் பாட்டி கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஆனா இவன் அந்த டைம்ல எங்கேயோ வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், இவன் போய் சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி போறாரு. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளினிக்கு பக்கத்துல தான் காரை நிப்பாட்டி இருப்பான். சரி ஓகே அந்த கிளினிக் அந்த போயிட்டு நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி அந்த கிளினிக் கிட்ட போனா அந்த கிளினிக்குமே க்ளோஸ் ஆயிருக்கு. சரி ஓகே பக்கத்துல இருக்க பாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போனா அங்க எல்லியோட அண்ணன் இந்த லேண்ட் வாங்கணும்னு போட்டு பொலன்னு பொழக்கிறான், சம்மடி அடிக்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் வாங்கினவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வந்துட்டு எல்லியோட அண்ணன் தான் லேண்டுக்கு ஆசைப்பட்டுட்டு எல்லாரையுமே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளியை கிளப்பி விட்டுருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு சண்டையை தடுத்து நிப்பாட்டி சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு கிளினிக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த கிளினிக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கிளினிக்ல ஒர்க் பண்றவனை தனியா கூப்பிட்டு போயிட்டு உனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த டைம்ல என்ன விஷயம் ஆச்சு, அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆக்சுவலா ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல் ஜோடிகள் போல ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க கிளம்பி வந்திருக்கான். வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டு அவங்கிட்ட போயிட்டு ஆட எடுபட்ட எருமைக்கு போறவனே எதுக்குடா போய் சொன்னேன், இந்த விஷயத்துக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் பாருன்னு போயிருப்பேன் அப்படின்றப்ப ஆமா இவரு மட்டும் உண்மைதான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோவையே செம்மையா கலாயிறான். இப்போ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல போலீஸ் நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு எல்லி இறந்து போன டைம்ல நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் லூக் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சொல்றாரு. இதே போய் அவனும் சொல்றான். அதனால இவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காததுனால சரி ஓகே நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊருக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோ மேல செம்ம சந்தேகம். லூக்கும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு போய் சொல்றாங்க நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே நம்புறாங்க. நம்ம ஹீரோவை சும்மா வாழவே
சாப்பிடவே விட மாட்டாங்க. வீட்டுல இந்த நாயை சாகடிச்சுட்டு அப்படியே கரண்டிலாம் உடைக்கிறாங்க. நைட்டு முழுக்க தூங்கவே விட மாட்டாங்க. பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பா இதுக்கு மேல நம்ம ஊர்ல இருந்தா நம்ம புள்ள நாசமா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி லூக்குடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் லூக்குடைய வைஃபும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் லூக்குடைய வைஃப்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சொல்ல போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை நேர்ல கூட மீட் பண்ணிருக்க மாட்டா. ஆனா அந்த பொண்ணுடைய புக்ல வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருந்திருக்கும். இந்த விஷயத்த பத்தி கேட்கதான் நம்ம ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட வந்திருப்பாரு. இந்த பொண்ணு கிட்ட கேட்டா இந்த பொண்ணுக்குமே பெருசா ஒண்ணுமே தெரியல. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே ரெண்டு பேரும் கிட்ட வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணுடைய பையன் கால் பண்றான். அந்த பொண்ணு போன் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆல்பம்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப இந்த பொண்ணு லூக் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுடைய போட்டோ ஒண்ணு கூடமே இல்ல. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைய லூக் கையில வச்சிருக்க மாதிரி கூட போட்டோஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய போட்டோ மட்டும் காணும். இப்போ இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரடியாவே கேக்குறாரு, உனக்கும் லூக்கும் அஃபேர் இருந்துச்சா, அதனால தான் நீ வந்துட்டு அந்த குடும்பத்தையே கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப சத்தியமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. அப்படின்னா இந்த குழந்தையுடைய அப்பா யாரு, அந்த அப்பாவுடைய போட்டோவை காமி அப்படின்றப்ப அவனும் நானும் ஒரு 2 நாள் தான் பழகி இருப்போம், ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கல, அந்த நாய் சொல்லாம கொல்லாம ஓடி போயிடுச்சு, இப்ப எதுக்கு அந்த நாயை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு விடாம கிறுக்குப்பிடி கேள்விகளா கேட்டே இருக்காரு. இந்த பொண்ணு செமையா கோவப்பட்டுட்டு ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த விஷயத்த பத்தியே பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூக்குடைய வைஃபும் இந்த பொண்ணும் ஒன்னா தானே ஒர்க் பண்றாங்க, ஒருவேளை வேலை ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய ஒர்க்கு கூட நான் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா புலம்பி தள்ளியிருப்பா. சரி அதையும் போயிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விடிய காலையே இங்கிருந்து கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுடைய வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சைலண்டா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்கூலுடைய டாக்குமெண்ட்லாம் நிறைய அந்த பொண்ணு செக் பண்ணி வச்சிருப்பா. அந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையுமே அந்த பொண்ணுக்கே தெரியாம நம்ம ஹீரோ தூங்கி வந்துட்டாரு. அப்படி தூங்கி வந்து செக் பண்ணி பாக்குறப்ப கிராண்ட் அப்படின்ற வார்த்தை அங்கேயுமே இருக்குது. இந்த கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு ட்ரஸ்ட்ல இருந்து எக்கச்சக்கமான பணம் வந்துட்டு டொனேஷனா வந்துகிட்டு இருக்கு. அது போலதான் கடைசியா வந்துட்டு $70,000 வந்துட்டு டொனேஷனா வந்துருக்கு. இந்த விஷயத்த அந்த பொண்ணு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கா. இங்க என்னமோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையுமே எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்ல இருந்து பணம் வந்துச்சு பாத்தியா, இந்த பணத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, இந்த பணத்தை வந்துட்டு அந்த ஹெச்எம் டீச்சர் தான் ஏதோ கையாடல் பண்ணிருக்காங்க போல, இதுக்கு அப்புறம் தான் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி விசாரிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றப்ப இப்ப போலீஸ் என்ன சொல்றாருன்னா அந்த ஆள் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல கூட அந்த ஆளுடைய காரணம் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கான், நம்ம நேரா போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த ட்ரஸ்டோடைய இன்சார்ஜுக்கும் கால் பண்ணி இப்படி பணம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஆமா பணம் வந்துச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க கணக்கு காமிக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப ஸ்கூல்ல அந்த ஹெச்எம் டீச்சரை காமிக்கிட்டாங்க. அவர் உட்காந்துட்டே இருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்ல இருந்து கால் பண்ணாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, அப்படியே படபடன்னு வருது. இவர் அப்படியே வெளியே போவாரு பாருங்க, வெளியே போனா போலீஸ் வரதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிட்டாரு. அப்படியே இவங்க வெட்டிக்கிட்டே போறாங்க. இவர் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போறாரு. இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க நீல கலர்ல புல்லட் இருக்கு, ஆளை மட்டும் காணும், அந்த ஆள் எங்க போனாரு அப்படின்னு தெரியல. இப்ப காட்டுக்குள்ள இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க போனா அந்த ஆள் கையில பெட்ரோல் கேனை வச்சுக்கிட்டு நீங்க கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த காட்டை நான் கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரோலை ஊத்தி விட்டு போறதை விட ட்ரை பண்ணுவான் பாருங்க. டேய் அருவி கட்ட கூமுட்டை, இப்போ வந்துட்டு இந்த ஊரே மழை பெய்யாம பயங்கரமா வறண்டு போயிட்டு அப்படியே காஞ்சி போய் கிடக்குது, இப்போ மட்டும் நீ பத்த வச்ச அப்படின்னா இந்த ஊரே மொத்தமா அழிஞ்சிடும், பின்னாடி இருக்க ஸ்கூலு மொத்தமா எல்லா விஷயமும் நாசமா போயிடும் அப்படின்றப்ப சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஊத்திக்கிட்டு அப்படியே பத்த வச்சுக்கிட்டான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிட்டாங்க. லூக் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இவன் சைக்கிள் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப லூக்கும் இறங்கி வந்திருக்கான். இவன் டக்குன்னு கல்ல தூக்கி லூக்குடைய மண்டையிலேயே டங்குன்னு அடிச்சு விட்டு கையில வச்சு இந்த கன்னை வச்சு இவன் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி சுட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே லூக்குடைய வீட்டுக்கு போயிட்டு லூக்குடைய வைஃபை சுட்டு சாகடிச்சிருக்கான். இந்த விஷயத்த அந்த குட்டி பையன் பார்த்துட்டு உள்ள ஓடி போறப்ப அந்த பையனுமே சுட்டு சாகடிச்சிட்டு இருக்கான். இந்த ஹெச்எம் மெல்போர்ன்ல இருக்கிறப்ப சில திருட்டு பசங்க வந்துட்டு இவருடைய நகை பணம்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பணத்து மேல ஆசைப்பட்டுட்டு எக்கச்சக்கமா கடன் வாங்கி இவர் பயங்கரமா சூதாடி இருக்காரு, எல்லாத்திலுமே தோத்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடனையும் திருப்பி கொடுக்க முடியாம அங்கிருந்து கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவரை கண்டுபிடிச்சி தேடி வீட்டுக்கே வந்து இவருடைய பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவனுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிடுவோம், கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. இவரும் வேற வழி இல்லாம அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வந்த பணத்தை மொத்தமா ஆட்டியை போட்டுட்டு இருக்காரு. ஆட்டியை
எல்லியை போட்டு கடன்லாம் அடைச்சிருக்காரு. இந்த விஷயத்த லூக்குடைய வைஃப் கண்டுபிடிச்சதுனால தான் லூக்குடைய குடும்பத்தையே இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்கை காமிச்சு முடிக்கிறாங்க. ரியல் டைம்ல இவன் பத்த வச்சுக்கிட்டான் இல்லையா, இவன் அப்படியே பொத்தனு கீழே விழுகுறான். ஐயோ இவன் பத்திட்டு செத்து போனா பரவாயில்ல, காட்டுல தீ பத்திய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரனும் சேர்ந்துட்டு மேல போயிட்டு விழுந்து அந்த தீ அப்படியே அணைகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துச்சு போனா அந்த போலீஸுமே அங்கதான் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வேலையா அவருக்குமே ஒண்ணுமே ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த ஹெச்எம் டீச்சருக்குமே ஒண்ணுமே ஆகலையா, அந்த உயிரோட தான் இருக்கான. அந்த வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறதா இந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. வெளியே வந்தா லூக்குடைய அப்பா அம்மா பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நீ முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்குடைய அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் வெற்றிகரமா இந்த கேஸை முடிச்ச சந்தோஷத்தோட அப்படியே வெளியே போவாரு பாருங்க. வெளியே போனா லூக்குடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எல்லியை பத்தின ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லி இறந்து போனா பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடி தான் இங்க இருந்து கிளம்பி எல்லி வந்துட்டு ஆத்தங்கரைக்கு போயிருக்கா. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே இந்த பொண்ணை தடுத்து இருக்கலாம். ஆனா லூக்கும் நானும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாங்க தான் கழட்டி விட்டோம். அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒருத்திக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ஆத்தங்கரைக்கு வந்தா அப்படின்னா என்ன எதுக்கு பார்க்காம போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி எப்பவுமே மீட் பண்ற அந்த பாறை கிட்ட போறாரு. அந்த பாறை கிட்ட போயிட்டு பூலாம் வச்சுட்டு அங்கிருந்து திரும்பி வரப்ப அந்த பாறையோட இடுக்குல ஒரு பேக்கை பாக்குறாரு. இது வந்துட்டு எல்லியோடைய பேக் போல. நம்ம ஹீரோ அந்த பேக் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பணம், சில ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில அந்த பொண்ணு என்ன விஷயம் எழுதிருக்கா அப்படின்னா, எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. எங்க அம்மா எங்க அப்பாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போயிட்டாங்க. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு, பயங்கரமா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நீ என்னை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு போனா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. ஆனாலுமே இந்த பொண்ணு எப்படியோ வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்குமே வந்திருக்கா. நம்ம ஹீரோவையும் பார்த்திருக்கா. நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த பொண்ணு என்ன விஷயம் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம போயிட்டு எதுக்கு இவன்ட்ட பேசி என்னுடைய மனசுல வேஸ்டா ஆசையை விதைக்கணும், நம்ம இங்க கிளம்ப போறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கிருந்து போறப்ப இந்த விஷயத்த அவங்க அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டு இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழந்து இந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்துட்டு தண்ணியில முக்கி சாகடிச்சிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அந்த டைரி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. எல்லியோடைய அப்பாக்கு நம்ம ஹீரோ தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் இந்த படத்துல காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.